welcome to Literature Time. Do subscribe our channel and click on the bell button to get daily videos. Let's start the video. University Wits. இந்த நேம் 19th centuryல ஜார்ஜ் செயின்ஸ்பரின்றவர் காயின் பண்ணியிருக்காரு. அண்ட் யூனிவர்சிட்டி விட்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். மொத்தம் 7 யூனிவர்சிட்டி விட்ஸ் இருக்காங்க. அண்ட் இவங்க 16th centuryல வந்து ஒரு பிளே ரைட் ஆர் பேம்ப்ளெட்டிஸாக வந்து இருந்திருக்காங்க. யாரெல்லாம் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். மார்லவ், கிரீன் அண்ட் நாஷ் இவங்க 3 பேரும் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காங்க. ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் லில்லி, லார்ஜ் அண்ட் பீல் இவங்க 3 பேரும் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காங்க. பட் தாமஸ் கிட் எந்த ஒரு யூனிவர்சிட்டிலையுமே படிக்கல. பட் இருந்தாலும் ஏன் அவர் யூனிவர்சிட்டி விட்ஸ் என்று ஏன் அழைக்கிறாங்கன்னா, அவருக்கு அந்த ரைட்டிங் ஸ்கில் யூனிவர்சிட்டியில் படித்தவங்களுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்திருக்கு. அவரோட ரைட்டிங்ஸ், ஒர்க்ஸ் எல்லாமே அப்படி இருந்திருக்கனால அவர் யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவங்களோட நேச்சராகவே இவங்களுக்கு வந்து அந்த தீம்ஸ்ன்றது நேச்சராக காமனாக அமைஞ்சிருக்கு. எப்படின்னா அவங்களோட ஃபிகர்ஸ் காமனாக ஹீரோயிக் ஃபிகர் தான் இருந்திருக்கு. அண்ட் லாங் ஸ்பீச்சஸ் வந்து இருந்திருக்கு. இவங்க மோஸ்ட்டாக எல்லாருமே பிளாங்க் வேர்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இமோஷனல் சீக்வென்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட ஒர்க்ஸில் எதுலையுமே ட்ராஜடியில் எப்பயுமே வந்து ஹியூமர் சென்ஸ் இருக்கவே இருக்காது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஹியூமர், காமெடிஸ் அப்படின்றது வந்து இவங்களுக்கு கீழே இருக்கவங்க, சும்மா இருக்கவங்க எழுதுறது அந்த மாதிரி அவங்களோட தாட் அப்படின்றனால இவங்க ட்ராஜடியில் ஹியூமர்லாம் அவ்வளோவா மிங்கிள் பண்ணவே மாட்டாங்க. ஒன்லி இமோஷனல் சீக்வென்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து லில்லி அப்படின்றவர் வந்து ரியல் காமெடிஸை வந்து நிறைய ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் கிரீன்ன்றவர் ஷேக்ஸ்பியரை வந்து அவரோட பேம்ஃப்ளெட்டில் அப்ஸ்டார்ட் க்ரோ அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. அப்ஸ்டார்ட் க்ரோ அப்படின்னா என்னென்னா, மற்றவங்களோட ஒர்க் ஸ்டோரிஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போய் அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ், டெக்கரேஷன்லாம் போட்டு அதை வந்து தன்னுடைய ஒரு ட்ராமாவாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு ஆடியன்ஸ் முன்னாடி. பட் அது உண்மை கிடையவே கிடையாது, அதெல்லாம் மற்றவங்களோட ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி கிரீன் வந்து ஷேக்ஸ்பியரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு பேம்ஃப்ளெட்டில் எழுதியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்கலான்னா, ஜான் லில்லியை பற்றி பார்க்கலாம். இவர் 1554 to 1606 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இவர் மொத்தம் 8 காமெடிஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இவரோட ரைட்டிங்ஸ் ஃபுல்லாகவே ரியாலிசம், கிளாசிசம் அண்ட் ரொமான்டிசிசம் இதை பற்றி தான் இருக்கும் அவரோட காமெடிஸ்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஜார்ஜ் பீல் 1557 to 1596 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. அண்ட் இவரோட ஒர்க்ஸில் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, பாஸ்டரல் பேஸ் பண்ணியிருக்கும். ரொமான்டிக் ட்ராஜடி அண்ட் க்ரானிக்கல் ஹிஸ்ட்ரி அண்ட் ரொமான்டிசிஸ் சட்டாயர் இதை பற்றிலாம் பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராபர்ட் கிரீன் இவர் 1558 to 1595 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. அண்ட் இவர் தான் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் ஆர்ட் பிளாட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இன் பிரிட்டிஷ் ட்ராமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இவர் தான் ஃபர்ஸ்ட்டு ட்ராமான்றது எப்படி இருக்கணுன்ற ஒரு ஸ்ட்ரக்சரையே கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து தாமஸ் கிட் இவர் 1558 to 1594 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. அண்ட் இவர் தான் ரிவெஞ்ச் மோட்டிவோட இன்ட்ரடக்ஷனையே கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ராஜடியில் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறது இதெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதே தாமஸ் கிட் அப்படின்னு சொல்கிறாங்க. தாமஸ் லார்ஜ் அண்ட் தாமஸ் நாஷ் இவங்க ரெண்டு பேரோட ஒர்க்ஸ்லாம் என்னென்னு பார்த்தா, த வூண்ட்ஸ் ஆஃப் சிவில் வார் அண்ட் த எயில் ஆஃப் டாக்ஸ் இது 2 தான் இவங்களோட ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. And hope you got some ideas about university wits, and that's all about the university wits. I have given the points, overall view in points, and do see that. Surely it will be very useful for you. Thank you for watching. We'll see you on next video. Bye.